ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 30 அதிகாரம் 19வது வசனம். ஐசையா சாப்டர் 30 verse 19. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள், சியோனில் வாசம் பண்ணுகிறவர்கள், அவர்களுக்கு கொடுக்கிற 3 ஆசீர்வாதம். There are 3 blessings that the Lord is going to give you today if you abide and dwell in Zion, which is Jerusalem. We need to believe that the Lord's word is always yea and amen for the glory of God through our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவின் நாமத்திற்கு மகிமை உண்டாக அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கின்றன. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நீ இனிமேல் அழுது கொண்டு இராய் என்று சொல்கிறார். The Lord says you will weep no more. God is going to wipe away all your tears. He is going to remove every situations that make you to cry. It may be a sickness, it may be a disease, it may be a family problem, but the Lord God is going to wipe away all your tears. So don't look for any human beings to help you. Don't try to find out some shortcut to end your life, but believe that the Lord will wipe away all your tears. மனிதனுடைய உதவியை நாடாமல், உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளாமல் ஆண்டவரை தேடும் பொழுது, அவருடைய வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணும் பொழுது அவர் உங்களை இனிமேல் அழுது கொண்டு இராய் என்று சொல்கிறார். இனிமேல் நீ அழமாட்டாய் என்று சொல்கிறார். Whatever may be your situations, you might have lost something. You might be weeping because you might have lost something very important. But the Lord says He will wipe away all your tears. இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு இறங்குவார். He'll be gracious unto your call. கூப்பிட்ட மாத்திரத்தில உங்களுக்கு இறங்கி உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். No one around you will be gracious like our God. You might be calling the people. They might be busy in many things of their own life. They may not be able to help you, but my Lord God is going to be gracious and He is going to answer you immediately. That is the greatest blessing. ஆண்டவர் சொல்கிறார், கூப்பிடுகிற சத்தத்திற்கு நான் உடனே இறங்குவேன் என்று சொல்லி. மூன்றாவது கர்த்தர் சொல்கிறார், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு இறங்குகிறது மாத்திரமல்ல, நான் உனக்கு பதில் அளிப்பேன். He will answer your call. There are times people may not answer your call. People may block you. People may ignore your call. But my Lord Jesus will answer your call. A blind man called Jesus, have mercy upon me. Immediately, my Lord Jesus stopped. He called that blind person and He healed him from his blindness. உங்க வாழ்க்கையில குருடனாய் இருந்த ஒரு மனிதனை சுகப்படுத்தின ஆண்டவர் அந்த மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு நின்று அவனுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கும் செய்வார். கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் இனிமேல் அழுது கொண்டிராதபடிக்கு மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யும். அவர்கள் கூப்பிடுதல் சத்தத்திற்கு இறங்கும். அவர்களுக்கு நல்ல பதிலை கொடும். ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவ கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து இருப்பதாக
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.